வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கத்தரிக்காய் பால் பிரட்டல் கறியோட வந்திருக்கிறேன். இந்த கத்தரிக்காய் பால் பிரட்டல் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இந்த கத்தரிக்காய் கறி செய்யறதுக்கு வந்து நான் மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு அடுப்பை வந்து இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாம சின்ன வட்ட குண்டு கத்தரிக்காய் இருக்குது. இதுல வந்து 320 கிராம் இருக்கு. எடுத்து நான் இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன். இந்த இருக்க ஒரு அளவான வெங்காயம் என்று சொன்னால் ஒரு 6 எடுத்து வட்டி வச்சிருக்கேன். எல்லாட்டிக்கும் 40 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நான் 5 சின்ன பச்சை மிளகா போடுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன். ஒரு 4 அளவான உள்ளிப்பல் எல்லாட்டிக்கும் 10 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, turmeric powder, ½ டீஸ்பூன் turmeric powder இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 3ஆம் பால் கப்பி பால் இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கும் 125 மில்லிலிட்டர் தேங்காய் பால் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து 2ஆம் பால் இருக்குது, 3/4 கப் எல்லாட்டிக்கும் 180 மில்லிலிட்டர் 2ஆம் பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். கூட்டி வச்சுட்டு இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நான் மூடி போட்டு மீடியத்துலேருந்து ஹீட்டை கொஞ்சம் கூட்டி விட்டுருக்கேன். கூட்டி வச்சுட்டு இதை நான் ஒரு 15 நிமிஷம் இதை நான் கொதிக்க விடப்படுறேன். நான் மண் சட்டி யூஸ் பண்ணுறபடியாக மண் சட்டி சூடு பிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதால் நான் 15 நிமிஷம் நான் இதை வந்து அவிய விட போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து மண் சட்டி இல்லாமல் நார்மல் சட்டின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. கடை கிளறி விடுங்க. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்னேன் நான் மண் சட்டி யூஸ் பண்ணுறபடியாக இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் இது கொதிச்சு கொண்டு வருது. இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ சரியாக வந்து 13 நிமிஷமாக இது கொதிச்சு கொண்டிருக்கு. ஸோ இந்த கத்திரிக்காய் கறி வந்து மசிக்கிறீல, இந்த மசிக்காம தான் இந்த கத்திரிக்காய் கறி வைக்கிறது. நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. 13 நிமிஷத்துக்கு பிறகு நீ மூட தேவையில்லை. இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலியாக வந்து நான் 15 நிமிஷம் நான் இதை அவிய விட்டுனா இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 1ஆம் பால் இருக்குது, தேங்காய் பால் 1ஆம் பால் 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் 1ஆம் பால் இருக்குது. நல்லா திக்காக புளிஞ்சு வச்சிருக்கு. இப்ப இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு இதை விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனா இதை வந்து மசிக்கிறீல, உங்களுக்கு விருப்பம் மட்டும் நீங்க மசிங்க. ஆனா இந்த கத்திரிக்காய் கறி வந்து நான் மசிச்சு வைக்கிறீல. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா அவிய விடுவோம். இது நல்லா அவிஞ்சு ஆக்சுவலி இந்த தேங்காய் பாலெல்லாம் வற்றி ஒரு எண்ணெய் தன்மை வரும் இந்த 1ஆம் பாலில் இருந்து. ஸோ அது வரையும் இதை நல்லா பிறல விடுவோம். ஸோ இப்போ 3 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி கரண்டி வைக்காதீங்கோ. நீங்கள் எடுத்து கையால் வந்து ஆட்டி விடுங்கோ. கரண்டி வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து மசிஞ்சிடும். இந்த கத்திரிக்காய் பால் கறி வந்து மசிச்சு வைக்கிறீங்கள. ஸோ இதை எடுத்து சட்டி சுடுதான். பட் எனக்கு மேனேஜ் பண்ணக்கூடியது இருக்குது, பழகிட்டுது. ஸோ இப்படி கலக்கி விடுங்க. டக்கடை இன்னொரு 7 நிமிஷம் இதை நல்லா பிரண்டு வர வருவோம். இப்போ சரியாக 6 நிமிஷம் ஆயிருக்கு. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுதோ தெரியல. இந்த லைட்லியாக இந்த நாங்கள் விட்ட பாலில் தேங்காய் பாலில் இருந்து எண்ணெய் வருது. நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் விட்டிங்கன்னு சொன்னால் இந்த இப்படி லைட்லியாக எண்ணெய் வரும். ஸோ இதை கரண்டி வைக்காமல் இப்படி கலக்கி விடுங்க. இன்னொரு 4 நிமிஷம் இதை நாங்கள் பிறல விடுவோம். ஸோ இன்னொரு 4 நிமிஷம் ஆச்சு. ஸோ டோட்டலி வந்து நான் 10 நிமிஷம் இதை நான் நல்லா பிறல விட்டினான். இப்போ இது நல்லா பிறண்டுட்டுது. ஸோ இதை விட உங்களுக்கு நல்லா பிறண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். பட் எனக்கு இது காணுமன்றபடியாக நான் வந்து அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின பிறகு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதில் வந்து மிளகு இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் மிளகு இடித்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன். எல்லாட்டிக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, இல்லாட்டி போடாமையும் விடுங்க. பட் நான் போடுறேன். இதில் வந்து லைம் எல்லாட்டிக்கு லெமன் ஜூஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு இப்போ வந்து ஒரு கரண்டியால் மெதுவாக இதை நீங்கள் இதை கரைக்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் கறி வந்து செய்து முடிஞ்சுது. கத்திரிக்காய் பால் பிரட்டல் கறி செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால்
சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.